என் அன்பு குழந்தையே, அதீத மனப்போராட்டங்களில் இருக்கின்றாய் அல்லவா? கிடைக்குமா? கை நழுவி போய்விடுமா? முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் விடுமா? கனவாகி விடுமா? காற்றோடு கலைந்து விடுமா என்று எத்தனை குழப்பங்கள் உன்னுடைய மனதில்! என் தங்கமே, மனதை அதிகமாக குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு எது நல்லது என்று உன்னுடைய அப்பா எனக்கு நன்றாக தெரியும். எதை நடத்த வேண்டும், எதை எப்போது நடத்த வேண்டும், எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். உன்னுடைய போராட்டங்கள் எதுவும் வீணாக போகாது. நீ ஏங்கி தவித்தது கை நழுவி போகாது. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உன்னை வந்தடையும். அதற்கு முன் நான் உன்னுடன் சிறிது பேச வேண்டும். கேட்பாயா? எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன்னுடைய மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து. இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவபூர்வ உண்மை. எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போதே உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்காக படைக்கப்பட்ட இந்த வாழ்வில் நீ சாதிக்க வேண்டியது என்பது இங்கு நிறைய இருக்கின்றது. உனக்கான கடமைகள் இங்கு குவிந்திருக்கின்றது. உன்னுடைய மனதை நேர்படுத்திக் கொண்டு உன்னுடைய கடமைகளை சரிவர செய்து வா. உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போராடு. அதில் வெற்றியும் காண். நீ உன்னுடைய வாழ்வில் வெற்றி அடையும் தருணம் நீ எதற்காக காத்திருந்தாயோ, எதற்காக கண்ணீர் வடித்தாயோ, எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும். நீ உன்னுடைய வாழ்வில் சாதிக்கும் அந்த நொடிதான் உன்னை வெறுத்தவர்களுக்கும் உன்னை ஒதுக்கியவர்களுக்கும் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களுக்கும் உன்னுடைய அருமை புரிய வரும். அவர்கள் இழந்தது வெறும் கல் அல்ல, தீட்டப்பட்ட வைரம் என்பதை உணர்வார்கள். அப்பொழுது நீ தேடிச் சென்ற எல்லாம் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, என் பிள்ளையான நீ எதன் பின்னாலும் எதை தேடியும் ஓடிக்கொண்டு இருக்காதே. உனக்கு தேவையானவற்றை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதோ உன்னுடைய அப்பா என்னுடைய கரங்களை பற்றிக்கொள். உன்னுடைய விதி உனக்கு 1000 கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். அந்த ஜன்னலின் வழியே இந்த உலகத்தை நீ வென்று விடலாம். உன்னுடைய தொடர் முயற்சிக்கும் நிச்சயம் பலன்கள் கிட்டும். எந்த சிந்தனையும் இன்று உனக்கு வேண்டாம். பயனற்ற சிந்தனையால் வளமற்று போகாதே. கவலைகளை இன்றொரு நாள் களைந்துவிடு. சிந்தனையை தெளிந்துவிடு. சிறகை விரித்துவிடு. காரியம் ஆற்றிவிடு. வாழ்க்கையில் நீதான் வெல்வாய். இதுவரை நீ சந்தித்த எல்லாவற்றையும் இந்த நொடியே மறந்துவிடு. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரலாம். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் துன்பங்கள் மறைந்து போகும். தோல்விகள் அனைத்தும் வெற்றிற்கு படிக்கல்லாகும். உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வை. தன்னம்பிக்கையை கைகளில் இருக பற்றிக்கொள். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை செல்லமே. எனவே முதலில் உன்னை நம்பு. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். முடிவில்லாத வரை முயற்சி செய். உன்னால் முடிந்தவரையல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை, வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. நிச்சயம் வெற்றி பெறுவாய். மீண்டும் கூறுகின்றேன், நம்பிக்கையோடு முயற்சி செய். நிச்சயம் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, தாமரை இலை போல் இருக்கும் தண்ணீரை போல்
அதிகம் இழையாமல் உறவுகளை கையாள கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை வரம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகம் ஆனந்தத்தில் ஆழ்த்துவதும் நீ நேசித்த உறவுதான். அதே சமயத்தில் உன்னுடைய மனதை காயப்படுத்தி ரணமாக்கி அதிகம் கண்ணீர் விட வைப்பதும் அதே உறவுதான். கவலைப்படாதே என் செல்லமே, அனைவரிடத்திலும் அன்பு வை என்றுதான் நான் சொல்லி இருக்கிறேனே தவிர அவர்களுடைய அன்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு என்று நான் சொன்னதில்லை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ கவலைப்படாதே. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீ நீயாக இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னுடைய குணம் அறிந்த பிறகும் யார் உன்னை விட்டு விலகாமல் உன்னுடனே இருக்கிறார்களோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உறவு. என் குழந்தையே, உன்னுடைய தாய் தந்தையை நேசி. அவர்கள் மட்டும்தான் நீதான் உலகம் என்று உன்னையே நேசிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை கைவிடக் கூடாது. குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ குழந்தையாக பிறந்ததிலிருந்தே உனக்கென ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் வரையில் உன்னுடைய பெற்றோர் உனக்காக கடினமாக உழைக்கின்றார்கள். நீ கவலைப்படும் நேரத்தில், கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் அவர்களின் முகத்தை சற்று யோசித்துப் பார். அதன் பிறகு உன்னுடைய கவலைகள் பறந்தோடும். பாதியில் வந்த உறவெல்லாம் பாதியில் சென்றுதான் ஆகும். அதையெல்லாம் நீ உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம்பியவர்களெல்லாம் ஏமாற்றி விட்டார்கள். நீ யார் மீது ஆசை வைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று வாழ்க்கையை வெறுக்கின்றாய். மனமுடைந்து யாரிடமும் பேச வேண்டாம் என்கின்ற நிலையில் இருக்கின்றாய். குழந்தையே, நீ பேசுவதை கேட்கத்தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னிடத்தில் கூறு. உனக்கு உறுதுணையாக என்றுமே நான் இருப்பேன். நடந்து முடிந்த அனைத்தையும் கனவாக எண்ணி மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்படு. எதிர்மறையான சிந்தனைகளை உன்னுடைய மனதில் இருந்து அழித்துவிடு. உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயம் அவர்களுக்கான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நீ அவர்களை விமர்சித்தோ அவர்களை பழித்தோ உன்னுடைய கர்மாக்களை நீட்டிக் கொள்ளாதே. குழந்தையே, அவர்கள் அப்படி முன்னேறிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சாதித்து விட்டார்கள் என்று யோசிக்காமல் உன்னுடைய வெற்றிக்கான சிறு விதையை இப்போதே போடு. அது உனக்கு வளர்ந்து வெற்றி கனியை கொடுக்கும் நாள் வெகு விரைவில் வந்துவிடும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை, இவை மூன்றுமே மனிதனை நாசமாக்கிவிடும். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உன்னுடைய